உங்களோட எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடுச்சா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிகாஸ் உங்கள நிறைய பேர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபர்ட் போட்டு கன்சிஸ்டண்டா இருந்து சாப்பிடாம தூங்காம எதுவுமே பண்ணாம படிச்சு நீங்க வந்து உங்களோட பிக்கஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃபை கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. நிறைய பேர் ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க, நிறைய பேர் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. இந்த டைம் நீங்க உண்மையிலுமே ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்ண வேண்டிய டைம். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? நிறைய பேர் வந்து நல்லா தூங்கி எழுந்துக்கலாம், இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச டைம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு இருப்பீங்க. ஆர்எல்ஸ் சில பேர் வந்து இந்த டைம்ல தான் நம்ம நல்லா போன் பார்க்க முடியும் சொல்லிட்டு ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிருப்பீங்க. ஆர்எல்ஸ் இன்னும் சில பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதுதான்ப்பா செம்ம டைம், நம்ம நல்லா ஊர் சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டோட இருப்பீங்க. இதுலயும் சில பேர் வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம லைஃப் எப்படி கொண்டு போறோம், நம்ம ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாமா, இல்ல காலேஜ்ல என்ன வந்து டிகிரி எடுக்க போறோம், ஆர் எல்ஸ் எப்படி வந்து நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்ல இருப்பீங்க. இந்த லீவ் டைம் தான் என்னோட லைஃபே சேஞ்ச் பண்ணுச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? பிகாஸ் இந்த எக்ஸாம் முடிஞ்ச டைம்ன்றது வெறும் ரெஸ்ட் எடுக்கிற டைம் மட்டும் கிடையாது, இது உங்க லைஃபே சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி. இந்த டைம்ல நீங்க என்ன பண்றீங்கன்ற பொறுத்துதான் உங்க லைஃப், உங்க நெக்ஸ்ட் சாப்டர் எப்படி இருக்கும்ன்றது சேஞ்ச் ஆகும். நான் ஒரு கதை சொல்லட்டா? 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் பேர் அருண், இன்னொருத்தர் பேர் கார்த்திக்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் சேம் ஸ்கூல் தான் படிக்கிறாங்க, 2 பேரும் சேம் குரூப் தான் எடுக்கிறாங்க. அதே மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரி தான் படிப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஒரே நாள்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வராங்க. 2 பேரும் மீட் பண்ணிக்கும் போது அருண் சொல்றான், அப்பாடா நம்ம எக்ஸாம் முடிச்சிட்டோம், 2 மந்த்ஸ் நமக்கு லீவ் இருக்கு, நம்ம என்னெல்லாம் பண்ணுமோ ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கார்த்திக் சொல்றான், கரெக்டா நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம், பட் வந்து கொஞ்சம் டைம் வந்து நம்ம ஏதாவது நெக்ஸ்ட் டைம் என்ன பண்றது, நெக்ஸ்ட் நம்ம கெரியருக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம் நான் யோசிக்கிறேன், இல்ல ஏதாவது கத்துக்கலாம் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து அருண் கிட்ட சொல்றான். அருண் இதை கேட்டோடனே, டேய் போடா, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பேன், நீ அதெல்லாம் தேவையில்ல, நான் நல்லா என்ஜாய் பண்ண போறப்பா, நீ ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்ற அவனோட மைண்ட் செட் அவன் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து கிளம்பிடுறாங்க. 2 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு, 2 பேரும் திருப்பி மீட் பண்ணிக்கிறாங்க. அருணை வந்து கார்த்திக் கேக்குறான், என்னடா பண்ண, எப்படி போச்சு உனக்கு 2 மந்த்ஸ் சம்மர் ஹாலிடேஸ் எப்படி போச்சுன்னு கேக்குறான். அவன் அருண் சொல்றான், எனக்கு என்னடா ஜாலியா போச்சு, நான் ஃபுல்லா போன் பார்த்துட்டு இருந்தேன், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனேன், ஃபேமிலி கூட வெளியே போனேன், நல்லா என்ஜாய் பண்ணேன், ஆனா 2 மந்த்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல, டக்குன்னு போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்றான். இப்போ அருண் கார்த்திக் கிட்ட கேக்குறான், உனக்கு எப்படிடா போச்சு அப்படின்னும் போது கார்த்திக் சொல்றேன், நானும் இது எல்லாமே நீ சொன்ன எல்லாமே பண்ணேன்டா, பட் ஆல்சோ நான் வந்து ஒரு 2 hours நான் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு பிடிச்சது ஏதாவது கத்துக்கலாம் நான் யோசிக்கும் போது, சரி ஓகே மார்க்கெட்டிங் சைட்ல சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் கத்துக்கலாம், ஃப்ரீலான்ஸ் ஜாப் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வந்து நான் ஒரு கோர்ஸ் கத்துக்கிட்டேன்டா, அதனால நான் கொஞ்சம் பார்ட் டைமா நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கார்த்திக் வந்து அருண் கிட்ட சொல்றான். அருண் இதை கேட்டோடனே ஷாக் ஆயிடுறான், என்னடா சொல்ற, காசு வந்து நீ ஏர்ன் பண்றியா இந்த 2 மந்த்ஸ்ல கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் ஆயிடுறான். இப்ப உண்மையை சொல்லவா, அந்த கார்த்திகே நான் என்னோட 12th முடிச்சு அந்த சம்மர் ஹாலிடேஸ்ல தான் வந்து ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன், நான் பே பண்ணி அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். பட் வந்து எனக்கு ஒரு தைரியம் இருந்தது, கண்டிப்பா நம்மளால அதை முடிச்சா வந்து நம்ம ஏர்ன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதே மாதிரி அதை கம்ப்ளீட் பண்ணி ஒரு 2 மந்த்ஸ்ல நான் வந்து ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்து அதை ஏர்ன் பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்குமே நான் வந்து அது ஒரு சைடு இன்கமா எனக்கு இருக்கு, இன்னைக்கு வரைக்குமே நான் அதுல இருந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன பாத்தீங்களா, உங்களோட லீவ் டைம் வந்து உங்க லைஃபோட டேர்னிங் பாயிண்டா அமையலான்னு சொல்லிட்டு. பிகாஸ் எனக்கு அப்படிதான் அமைஞ்சுது. நான் அந்த கோர்ஸ் பண்ணி நான் என்னோட டைம் அதுல ஸ்பெண்ட் பண்ணதுனால நான் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி என் காலேஜ் ஃபீஸை நான் தான் பே பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ என்னோட எக்ஸ்பென்சஸ், வீட்டுக்கு கொஞ்சம் கொடுக்கறது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நான் அந்த காசுல செஞ்சேன். அண்ட் இப்ப வரைக்குமே நான் எனக்கு வந்து 9 to 5 ஜாப் நான் ஒர்க் பண்றேன். பட் ஆல்சோ நான் ஒரு சைடு இன்கமா வந்து அந்த விஷயத்த வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்க சாய்ஸ் தான், நீங்க அருண் மாதிரி இருக்க போறீங்களா இல்ல கார்த்திக் மாதிரி இருக்க போறீங்களான்றது நீங்க தான் சூஸ் பண்ணணும். அருண் மாதிரி இருக்க போறீங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இப்பவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போலாம். ஆர் எல்ஸ் நீங்க கார்த்திக் மாதிரி இருக்க போறீங்கன்னா வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. பிகாஸ் நீங்க எப்படி உங்களே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம், உங்க கெரியரை எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற நிறைய விஷயங்களை பத்தி நான் இந்த வீடியோல பேச போறேன். முதல்ல நல்லா ரெஸ்ட் எடுங்க, எந்த கில்ட்டும் இல்லாம ரெஸ்ட் எடுங்க. ஸ்ருதி நீங்க தானே சொன்னீங்க ப்ரொடக்டிவா இருக்கணும், நீங்க அதை பண்ணணும் இதை பண்ணணும் இதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே கத்துக்கணும், எல்லாமே நான் போக போக வீடியோல சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் 3 to 5 days நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணுமோ எவ்வளவு நேரம் வேணா ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபேமிலி டைமை நல்லா எடுத்துக்கோங்க. இந்த டைம்ல தான் வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணுவீங்க உங்களையே. அண்ட் எந்த கில்ட்டும் இல்லாம அந்த ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டீங்களா? ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம ரெஸ்ட் மோட்ல இருந்து க்ரோத் மோடுக்கு போறோம். இப்போ நான் செகண்டா சொல்ல போற விஷயம் ஆக்சுவலா நானே பண்ணல, பட் உங்களுக்கு கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது என்னன்னா, ரெஃப்ளெக்ட் பண்ணுங்க.
உங்க ஸ்கூல் லைஃப், உங்க காலேஜ் லைஃப், நீங்க எது கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே வந்து ஒரு செகண்ட் திரும்பி பாருங்க. ஒரு நாள் ஒரு நோட்ல எடுத்து உட்காருங்க. நோட் எடுத்து உட்காந்து நம்ம ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப்ல நம்ம என்னெல்லாம் கத்துக்கிட்டோம், நம்மளுக்கு யாரெல்லாம் கூட இருந்தா, நம்ம அச்சீவ் பண்ண விஷயம் எல்லாம் என்ன, நம்ம பேஷனேட்டா எதெல்லாம் பண்ணோம், நம்ம புடிச்சு எதெல்லாம் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றதுனால நீங்க வந்து உங்களோட ஹாப்பியான மூமெண்ட்ஸை ரெகுலேட் பண்ண மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, நம்ம எதை பேஷனேட்டா பண்றோம், நமக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விதமாவும் இருக்கும். நம்ம ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ண மொமெண்ட்ஸ் எது, நம்ம வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் எந்த டைம்ல வந்து அச்சீவ் பண்ணிருக்கோம், நமக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, நம்ம எவ்வளவு வேல்யூவான பீப்புளை வந்து சம்பாதிச்சிருக்கோம், அண்ட் நம்ம பேரண்ட்ஸை ப்ரௌட் ஆக்கின டைம் என்ன, நம்ம எதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சு பண்ணோம், நம்மளோட எந்த வந்து ஃபேவரட் டைம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஜஸ்ட் ரெஃப்ளெக்ட் பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. இதெல்லாம் எனக்கு பிடிச்சது, பிடிக்காதது, நான் பண்ண விஷயங்கள் அப்படி சொல்லிட்டு எல்லாமே எழுதுங்க. இப்போ வந்து அது உங்களுக்கு நார்மலா இருக்கும். பட் நீங்க ஒரு 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ கழிச்சு அந்த நோட் எடுத்து பார்க்கும் போதோ படிக்கும் போதோ வந்து ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணிருக்கோம், இதெல்லாம் இதுக்கப்புறம் பண்ணிருக்கோம், நம்ம இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம், நம்ம இப்படி எல்லாம் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்க இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப ரேரான டைம் அண்ட் இது கிடைக்கவே கிடைக்காது. நீங்க ஸ்கூல் முடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து காலேஜ் போயிட்டீங்க அப்படின்னா காலேஜ் வந்துடும், ஹாஸ்டல் போவீங்க, வெளியூர் போவீங்க படிக்கிறதுக்கு, அண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னு இப்படியே போயிடும். நீங்க காலேஜ் முடிச்சுட்டு இருக்கீங்கன்னா சுத்தம், நீங்க ஜாப்னு ஒண்ணு போயிட்டீங்கன்னா நீங்க இந்த மாதிரி டைம் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ இந்த டைம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கொஸ்டின், உங்களுக்கு என்ன பிடிக்கும், ஜெனுவனா உங்களுக்கு என்ன பிடிக்கும்ட்டு யோசிங்க. உங்க பேரண்ட்ஸ் சொல்றது இல்ல இதுதான் ட்ரெண்டிங்கா இருக்கு சோ நான் இதை படிக்க போறேன், இல்ல நான் இதை வந்து கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம உங்களுக்கு ஜெனுவனா என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு யோசிங்க. நம்மள கேர்ள்ஸா இருந்தா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அம்மா ஃப்ரீயா தானே இருக்க, வா குக்கிங் கத்துக்கோ, உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குக்கிங்லாம் கத்துக்கலாம், அதெல்லாம் ஓகே. பட் எல்லாருக்குமே அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. சில பேருக்கு வந்து இந்த எடிட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், சில பேருக்கு வந்து இந்த பீப்புள் மேனேஜிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான கரெக்ட் டைம் இதுதான். மார்க் ட்வெயினோட ஒரு கோட் இருக்கு, the two most important days in your life are the day you are born and the day you find out why. சோ உங்க why கண்டுபிடிங்க. நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் சொல்றேன், அதுல ஏதாவது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்ல உங்களுக்கு வந்து கத்துக்கணும்னு கியூரியஸா இருக்கான்றது செக் பண்ணுங்க. டிராயிங், ரைட்டிங், கோடிங், போட்டோகிராஃபி, எடிட்டிங், குக்கிங், மியூசிக், ஸ்பீக்கிங், ரீடிங், கார்டனிங் அண்ட் கண்டென்ட் கிரியேஷன். இதுல உங்களுக்கு எது உங்களை கியூரியஸ் ஆக்குதுன்னு பாருங்க. பார்த்துட்டு ஒரு 1 வீக் அதை ட்ரை பண்ணுங்க. நீங்க எதுவுமே காசு கொடுத்துதான் படிக்கணும், இல்ல இந்த கோர்ஸ் தான் கத்துக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எல்லாமே நமக்கு ஃப்ரீயா யூடியூப்ல இருக்கு, நம்மளுக்கு ChatGPT இருக்கு. சோ நீங்க எது கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு 1 வீக் நீங்க கத்துக்கோங்க. உங்களுக்கு உண்மையாலுமே அது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை கண்டினியூ பண்ணுங்க, அதை ஸ்கில்லா டெவலப் பண்ணுங்க. ஆர் ஒரு ஃபர்தரா நீங்க மூவ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா கத்துக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்குன்னா நீங்க அதை இன்கம் ஜென்ரேட் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னா வெல் அண்ட் குட், ஜஸ்ட் அதை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நெக்ஸ்ட் நம்ம என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், நான் வந்து இதுல குட்டா கிடையாது, நான் வந்து எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேன், எனக்கு எதுவுமே கரெக்டா வராது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை மட்டும் விட்டுருங்க. பிகாஸ் நீங்க ஜஸ்ட் இப்பதான் கத்துக்கிறீங்க, நீங்க ஒரு பிகினர். பிகினர்ஸ் எல்லாருமே ஸ்டார்டிங்ல இப்படிதான் இருப்பாங்க அண்ட் இது ரொம்ப ரொம்ப நார்மல். நீங்க பாக்குற எக்ஸ்பர்ட் எல்லாருமே இந்த ஸ்டேஜை தாண்டி தான் போயிருப்பாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் ஏன் பண்ணணும்னு சொல்றேன்னா, இந்த கேப் டைம்ல உங்களுக்கு கிடைக்கிற இல்ல நீங்க கண்டுபிடிக்கிற இன்ட்ரெஸ்ட் உங்க லைஃபே கூட சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இப்ப நான் சீரியஸா பேசுற டைம். இந்த டைம் பீரியட்ல நீங்க ஒரு ஸ்கில் கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நான் இந்த டைம்ல தான் நான் என்னோட ஸ்கில் கத்துக்கிட்டேன். இந்த ஸ்கில் கத்துட்டு நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நான் இந்த மாதிரி ஏர்ன் பண்றேன் அப்படி சொன்னா, அப்படியா நீ எப்போ கத்துக்கிட்ட, எனக்கு டைமே இல்லையே, நானும் அந்த மாதிரி கத்துருந்துருக்கலாமே, நானும் ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாமே, இந்த லீவ்ல நான் சும்மா வந்து வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் சொன்னாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ்ல நீங்க இருக்கக்கூடாது. அந்த ஸ்கில் நான் கத்துக்கிட்டது வெறுமனே எனக்கு ஏர்ன் பண்ண மட்டும் யூஸ் ஆகல. அந்த ஸ்கில் நான் கத்துக்கிட்டதுனால தான் இன்னைக்கு நான் ஒர்க் பண்றேன், 9 to 5 நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் என்னோட ஜாப் இன்டர்வியூல அவங்க கேட்கும் போது நான் இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் ஒர்க் நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட், நான் அது வந்து என்னோட சம்மர் டைம்ல கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அததான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா அவங்க எடுத்துக்கிட்டு ஓகே இவங்க வந்து உண்மையாலுமே வந்து ரொம்ப கெரியர் ஓரியன்டா இருக்காங்க, இவங்க ரொம்ப ட்ரிவனா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிராக்டிக்கலாவும் இருக்கீங்க, நீங்க கத்துக்கிறதுக்கு நிறைய ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மேஜர் பாயிண்ட் தான் என்ன வந்து இந்த கம்பெனில செலக்ட் பண்ணது.
சோ அதனாலதான் நான் சொல்றேன், இப்போ நீங்க கத்துக்கிற ஸ்கில்லும் இப்ப நீங்க சூஸ் பண்ற ஒரு விஷயமும் வந்து உங்க லைஃப்லயும் உங்க கெரியர்லயும் பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும். மத்தவங்க மாதிரி வந்து ஐயோ நம்மளும் கத்துருக்கலாமே, நம்மளும் இந்த கிளாஸ் போயிருக்கலாமே, நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே டைம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இப்போ நீங்க ஸ்கூல் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தா என்ன ஸ்கில் கத்துக்கலான்றத நான் சொல்றேன். நீங்க லாஸ்ட் நான் பாயிண்ட் சொன்ன மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் உங்க இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பீங்க. சோ நீங்க இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உங்களுக்கு அதுலயே வந்து உங்களுக்கே தெரியும், ஓகே இந்த ஸ்கில் நம்ம கத்துக்கலாம், இது நம்மளுக்குள்ள வந்து நேச்சுரலாவே நம்மளுக்கு இந்த ட்ரெயிட் இருக்கு, சோ நம்ம இதை வந்து இம்ப்ரூவ் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை ட்ரை பண்ணுங்க. சில பேர் நினைப்பீங்க எனக்கு அந்த மாதிரி எந்த ஸ்கில்லுமே கிடையாது, எனக்கு தெரியல என்ன இருக்கு என்கிட்ட, நான் என்ன வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஒரு எக்ஸல் கத்துக்கோங்க, ஒரு கூகுள் ஷீட்ஸ் கத்துக்கோங்க, ஆர் எல்ஸ் டைப்பிங் கிளாஸ் போங்க, ஒரு டெய்லரிங் கத்துக்கோங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், பேசிக்கான திங்ஸ் வந்து உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இல்ல ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ் போகணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்விம்மிங் கிளாஸ் போங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அதுல லேக் ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஸ்டெப்பை இந்த லீவ்ல எடுங்க. இப்ப நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நீங்க என்ன கத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபீல்ட்ல இருக்க ஆன்லைன் சர்டிபிகேஷன் இல்ல ஏதாவது கோர்ஸ், இந்த மாதிரி வந்து இன்ஸ்டிடியூட்ல போய் படிக்கிறது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க பண்ணலாம். ஆர் எல்ஸ் நீங்க உங்க ரெஸ்யூமே பில்ட் பண்ணலாம், உங்களோட லிங்க்டின் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நீங்க படிச்ச ஃபீல்ட்ல உங்களுக்கு ஏதாவது ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா, நம்ம கெரியர் பார்த்து எப்படிலாம் சூஸ் பண்ணலாம், நம்ம எதெல்லாம் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆர் எல்ஸ் எதுவுமே இல்லை எனக்கு வந்து கண்டென்ட் கிரியேஷன்ல வந்து உண்மையிலுமே இன்ட்ரெஸ்டா இருக்குன்னா இது வந்து உங்களோட பெஸ்ட் டைம். நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி. பட் படிப்புன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை குவிட் பண்ணிட்டு இது பண்றதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா நீங்க ஒரு ட்ரை கொடுக்கலாம். ஏன்னா இந்த லீவ்ல தான் இருக்கீங்கன்னும் போது நீங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லீவ்ல ஃபுல் டைம் நீங்க இதை தான் பண்ணணும், ஃபுல் டைம் நீங்க என்ஜாயே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஜஸ்ட் டெய்லி 1 or 2 hours மட்டும் நீங்க உங்க ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றதுக்கான அந்த ஒரு டைம் நீங்க கொடுத்தீங்கன்னா அது எவ்வளவு உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது, ஆஸ் அ பர்சனா உங்களை எவ்வளவு இம்ப்ரூவ் பண்றதுன்றது உங்களுக்கே ஷாக் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் திங் நீங்க இந்த டைம்ல என்ன பண்ணலாம்னா உங்க பாடி அண்ட் மைண்டை ரீசெட் பண்ணுங்க. நம்ம எக்ஸாம் டைம்ல என்ன பண்ணிருப்போம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா படிச்சிருப்போம், லேட் நைட் தூங்காம படிச்சிருப்போம், நிறைய ஜங்க் சாப்பிடுவோம், எந்த எக்ஸசைஸும் பண்ணிருக்க மாட்டோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருப்போம். இதுதான் உங்களோட பெஸ்ட் டைம் உங்க பாடி அண்ட் மைண்டை ரீசெட் பண்றதுக்கு. ஜிம் ரான் சொன்ன மாதிரி டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி, இட் இஸ் த ஒன்லி பிளேஸ் யூ ஹேவ் டு லிவ். ஸ்லோவா உங்க ஸ்லீப் ஸ்கெடியூலை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 10 o'clock 11 o'clock அந்த மாதிரி தூங்குற மாதிரி பார்த்துட்டு ஒரு 6 or 7 மாதிரி எழுந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு பாய்ஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஜிம் போக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஜிம் போங்க, உங்க பாடியை ஒர்க் அவுட் பண்ணுங்க. கேர்ள்ஸா இருந்தீங்கன்னாமே வந்து நீங்க ஜிம் போங்க, இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து வாக்கிங் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஹோம் ஒர்க் அவுட் இன்ட்ரெஸ்ட்னா அது பண்ணுங்க. அண்ட் நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல நம்ம ஒரு பேட் ஹேபிட் உருவாக்கணும்னா அது மோஸ்ட்லி போன் ஒன்றுதான். எப்ப பாரு போனை ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணுங்க. உங்க போன் யூசேஜை நீங்களே லிமிட் பண்ணுங்க. எக்ஸாம் டைம்ல உங்க பிரெயின் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும். பட் இந்த பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க வந்து இந்த மாதிரி போன் யூஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி தூங்கி எழுந்து அந்த மாதிரியான இர்ரெகுலரான திங்ஸ் பண்ணி பேட் ஹேபிட்ஸை கிரியேட் பண்ணி உங்க மூளையை நீங்களே மழுங்க வச்சிடாதீங்க. பிகாஸ் அதை ரெக்கவர் பண்ணி திருப்பி அந்த போக்கஸை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் விஷயத்த சொல்ல போறேன். உங்க ஃபியூச்சருக்காக நீங்க தான் பிளான் பண்ணணும் அண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்திருக்கேன், இந்த லீவ் டைம் கேப் டைம் இதுல எல்லாம் வந்து எதுவுமே பண்ணாம சும்மா இருந்துட்டு ரிசல்ட் வரும்போது ஐயோ நான் என்ன பண்றது தெரியலையே, நான் வந்து என்ன சூஸ் பண்றது தெரியல, எந்த காலேஜ் சூஸ் பண்ணும், என்ன கெரியர் சூஸ் பண்ணும், அதுக்கு எவ்வளவு ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாம வந்து பிளாங்கா இருப்பாங்க. மத்தவங்க யாராவது என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டாங்கன்னா தெரியல எனக்குன்னு சொல்லுவாங்க. இதனால அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம மத்தவங்க ஏதாவது ஒப்பீனியன் சொல்லியிருப்பாங்க, இதை எடு இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு அவங்க சொன்னதை வச்சு சரி ஓகே இப்போதைக்கு இதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் பண்ணாதனால அதை எடுத்துட்டு லைஃப் ஃபுல்லா ரெக்ரெட் பண்ணிட்டு இருப்பாங்க. காலேஜ் நம்ம ஏன்டா இதை எடுத்தோம், நம்ம ஏன் இதை படிக்கிறோம், எனக்கு இதை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரெக்ரெட் பண்ற மாதிரியான சிச்சுவேஷனை உங்களுக்கு நீங்க கொடுத்துக்காதீங்க. என்னை விட நல்லா படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், என்னை விட நல்ல மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டைம்ல வந்து அவங்க டைமை வேஸ்ட் பண்ணி என்ன படிக்கிறது என்ன கோர்ஸ் எடுக்கிறதுன்னு ஒரு கிளாரிட்டி இல்லாதனால தப்பான கோர்ஸையோ தப்பான காலேஜையோ சூஸ் பண்ணி அவங்க ரெக்ரெட் பண்றதை என் கண்ணால நான் பார்த்திருக்கேன். சோ நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க என்ன ஜாப் சூஸ் பண்ண போறீங்க,
என்ன காலேஜ் சூஸ் பண்ண போறீங்க, என்ன கோர்ஸ் சூஸ் பண்ண போறீங்கன்றதுல நீங்க ரொம்ப கிளாரிட்டியா இருக்கணும். யாரும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. உங்க ஃபீல்டுல படிச்சு நல்ல பொசிஷன்ல இருக்கவங்க கிட்ட கெரியர் அட்வைஸ் கேளுங்க, உங்க மென்டார்ஸ் கிட்ட கெரியர் அட்வைஸ் கேளுங்க, உங்க டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க, உங்க காலேஜ் இல்ல ஸ்கூல் அலுமினி கிட்ட என்ன பண்ணலாம், என்ன அதுக்கு அடுத்துக்கு என்னென்ன கெரியர் பார்ட்ஸ் இருக்கு, நான் எப்படி எல்லாம் படிக்கலாம், இல்ல எனக்கு எது சூட் ஆகும் அப்படின்ட்டு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்றீங்களோ, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கேக்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு சாய்ஸஸ் நிறைய கிடைக்கும். எல்லாருமே இதான்ப்பா சூஸ் பண்றாங்க, சோ இதை சூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்கா எல்லாரும் போற பாத்துல போவாம என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்களால முடிஞ்சதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரெக்டான பெஸ்டான திங்க சூஸ் பண்ணுங்க. நான் என்னோட லீவ்ல இருக்கும் போது நான் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதுக்கான என்னென்ன காலேஜஸ் இருக்கு, எதெல்லாம் பெஸ்ட் காலேஜஸ் அண்ட் அதோட ஃபீஸஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல சாட்ஜிபிடி எல்லாம் கூட அப்ப கிடையாது. சோ யூடியூப்ல பார்த்து கூகுள்ல பார்த்து அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அண்ட் மத்தவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கிட்டு என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு அப்படிதான் நான் என் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இந்த காலேஜஸ் ஃபீஸ் அதை மட்டும் நான் பார்க்கல, எனக்கு தெரியும் நான் நல்லா படிப்பேன், நல்லா ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எந்தெந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், நமக்கு எதுல எல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு 5 ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணேன் அண்ட் அதுல 4 ஸ்காலர்ஷிப் எனக்கு கிடைச்சது. அந்த அமௌண்ட்ல தான் நான் காலேஜ் ஃபுல்லாவே படிச்சு முடிச்சேன். இப்போ நான் டீடைல்டா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்து நம்ம என்ன குரூப் எடுக்கலாம், நம்ம என்ன குரூப் எடுத்தா நம்ம என்ன படிக்க முடியும், என்ன படிச்சா நம்ம என்ன ஆக முடியும் அப்படின்றது எல்லா ரிசர்ச்சும் பண்ணுங்க. மத்தவங்க சொல்றாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் குரூப், இதுதான் செகண்ட் குரூப், இது எடுத்தாதான் வேல்யூவா, இதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, அதனால நானும் இதை பத்தியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளைண்டா கண்டிப்பா போகாதீங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது ஆஸ்பிரேஷன் இருக்கு, நான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், கிளியர் பண்ணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கான எப்பத்துல இருந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும் அண்ட் எந்த இன்ஸ்டிடியூட்ல படிச்சா கரெக்டா இருக்கும்ன்றது அதையுமே நீங்க இப்பவே பார்த்து வைங்க. இப்ப நீங்க 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மத்த காலேஜஸ்ல எவ்வளவு கட் ஆஃப் எதிர்பார்க்கறாங்க, நம்ம எடுக்கிற வேண்டிய குரூப்புக்கு எந்தெந்த காலேஜஸ்க்கு எல்லாம் அப்ளை பண்ணலாம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மார்க்குக்கு எது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரிசர்ச்சும் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து மணி எது ஒரு தடையா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எப்படி பேங்க் லோன்ஸ் அப்ளை பண்றது, இல்ல ஏதாவது வந்து நமக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா, அந்த ஸ்காலர்ஷிப் மூலமா நம்மளால படிக்கலாமா, நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்து நிறைய இடத்துல ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நல்லா படிக்கிறீங்க, நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, நல்ல பெர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிக்க போறீங்க, நீட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம் படிக்க போறீங்கன்னா அதோட சிலபஸ் அது நம்மளால படிக்க முடியுமா, நம்ம எவ்வளவு கட்டி படிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இயர் ஒரு செகண்ட் இயர் அப்படி முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் இன்டர்ன்ஷிப் எங்க போகலாம், எங்க போனா வேல்யூவா இருக்கும் அண்ட் அது பண்றதுக்கு நம்ம என்ன ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி விஷயங்களும் பாருங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு நம்ம எவ்வளவு டார்கெட் பண்ணலாம், எவ்வளவு மார்க் எடுக்கலாம், புக்ஸ் எங்க இருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களும் பாருங்க. இப்போ நீங்க இதுவே ஃபைனல் இயரா இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜாப்ல எங்க அப்ளை பண்ணணும், ரெஸ்யூமே எப்படி கிரியேட் பண்ணணும், லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணணும், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நம்ம எங்கெல்லாம் போகலாம், எங்கெல்லாம் வாக்கிங் நடக்குது அப்படின்னு எல்லா விஷயமும் நிறைய விஷயம் இருக்கு உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு. சோ இந்த டைம் பீரியட வேஸ்ட் பண்ணாம இந்த எல்லா விஷயங்களும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. சில பேரோட மைண்ட் செட் இருக்கும், நம்ம ரிசல்ட் வந்தோடனே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்றதுக்கும் ப்ரோஆக்டிவா இருக்கிறதுக்கும் ரிசல்ட் வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம லைஃப்க்கு நல்லது. அட்லாஸ்ட் இந்த வீடியோ ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. உங்கள சில பேர் நினைக்கலாம் இவங்க ஏதோ சொல்றாங்க, இவங்க இவ்வளவு விஷயம் சொல்றாங்க, இதெல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் யார் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் பண்ணி தான் நிறைய பேர் உங்களை விட 5 ஸ்டெப் 10 ஸ்டெப் வந்து முன்னாடி போயிருப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், நான் உங்களுக்கு வந்து டிமோட்டிவேட் பண்ணணும், இல்ல இவ்வளவு பண்ணணும் அவ்வளவு பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை வந்து கஷ்டப்படுத்தணும்னு சொல்ல, ஜஸ்ட் நான் ஒரு அக்காவா சொல்றேன் உங்களுக்கு. இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க உங்களோட லைஃப்ல பெட்டர் ஆவீங்க, நீங்க உங்களோட லைஃப்ல இம்ப்ரூவ் ஆவீங்கன்றதுதான். இந்த வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்ஸ்பிரேஷன் மட்டும் போதாது, ஆக்ஷனுமே எடுக்கணும். நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்திலயும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் பேசணும்னு ஒரு சம்மரி மாதிரி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணவா? ஃபர்ஸ்ட் திங், கில்ட்டே இல்லாம நல்லா ரெஸ்ட் எடுங்க. அண்ட் நீங்க வந்த ஜேர்னியை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது, எவ்வளவு ஹாப்பியா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ளெக்ட் பண்ணுங்க. உங்க இன்ட்ரெஸ்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஒரு ஸ்கில் கண்டிப்பா கத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்க பாடி அண்ட் மைண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை ரீசெட் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் திங், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்க ஃபியூச்சருக்கு நீங்க தான் பிளான் அண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த வீடியோல நான் சொன்ன எல்லா விஷயமும் பெர்ஃபெக்ட்டா ஒரே நாள்ல பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்வெல்ம் ஆகாதீங்க. 1 ஸ்டெப் அட் அ டைம், அது போதும்.
இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க மைண்ட் செட் இப்ப எப்படி இருக்கு, உங்க மனசுல என்னெல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்க கமெண்ட்ல போடுங்க. பிகாஸ் நீங்க உங்களோட கமெண்ட் ஆட் பண்ணும்போது மத்தவங்களும் ஆட் பண்ணும்போது அதை படிக்கும் போது ஓகே நம்ம மைண்ட் செட்ல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நம்ம மட்டும் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் க்ரோயிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.